Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் மேடம் அத்தியாயம் 17. மார்ச் 6 ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 9. டிரெக்டருக்கு தர வேண்டிய அறிக்கைக்காக குறிப்பெடுக்க தொடங்கினான் மார்க். 15 செனட்டர்களின் நடவடிக்கைகளையும் தனித்தனி தலைப்பின் கீழே எழுதி கொண்டான். 6 செனட்டர்கள் அயல்நாட்டு தொடர்பான கமிட்டிகளில் பங்கெடுத்திருந்தார்கள். 9 பேர் துப்பாக்கி கட்டுப்பாடு, நீதி நிர்வாகம் குறித்த கமிட்டிகளில் பேசியிருந்தார்கள். இந்த 15 பேரில் ஒருவர் கொலைகாரர். யார் அவர்? எதுவும் புரியவில்லை. முன்பு ஒரு முறை ஸ்டெம்ஸ் சொன்ன விஷயம் ஒன்று அவனுக்கு திடீரென்று ஞாபகம் வந்தது. நான் இல்லாத சமயத்தில் உனக்கு ஏதாவது தகவல் தெரிய வேண்டுமென்றால் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் வேலை பார்க்குற ஜார்ஜை கூப்பிடு, கேளு. அவன் என் நண்பன். இந்த நாட்டில் மாஃபியா பயங்கரவாதிகளை பற்றி அவன் ஒருவனுக்கு தான் மிக நன்றாக தெரியும் என்று ஸ்டெம்ஸ் சொல்லியிருந்தார். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு ஃபோன் செய்து கிரைம் பிரிவில் இருக்கும் ஜார்ஜை கூப்பிட்டான். வாஷிங்டன்லேருந்து மார்க் பேசுகிறேன். நான் ஸ்டெம்ஸோட நண்பன். இன்னும் சொல்வதானால் அவர் என்னுடைய பாஸ் என்றான். முதலில் நறுக்கென்று தொனித்த ஜார்ஜின் குரல் இப்போது மாறியது. ஓ ஸ்டெம்ஸ், அந்த பயங்கர விபத்தை பற்றி கேள்விப்பட்டேன். ஆனால் அது விபத்தா இல்லை கொலையா என்ன புரியல. சரி, என்ன வேண்டும் உங்களுக்கு? உங்களோட அவசரமாக பேச வேண்டும். இப்போதே விமானத்தை பிடித்து புறப்பட்டு வரட்டுமா? ஸ்டெம்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா? ஆமாம். அப்படின்னா வாங்க. 21வது தெருவும் பார்க் அவென்யூ தெருவும் சந்திக்கும் இடத்துல உள்ள ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்காக காத்திருப்பேன் என்றார் ஜார்ஜ். அரை மணி நேரத்தில் கிளம்பிய குட்டி விமானத்தில் அவன் நியூயார்க்கை அழைத்தான். மார்க்கை கைகுலுக்கி வரவேற்ற ஜார்ஜ் அந்த ரெஸ்டாரண்ட்டை சுட்டிக்காட்டி, இது என் நண்பர் ஸ்டெம்ஸுக்கு மிகவும் பிடித்த விடம் என்று கூறினார். இருவரும் சிற்றுண்டிக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துவிட்டு மாஃபியா பயங்கரவாதிகளுடன் எந்தெந்த செனட்டர்களுக்கு எப்படிப்பட்ட தொடர்பு உண்டு என்று மார்க் விசாரித்தான். ஜார்ஜ் சொன்னார், மாஃபியாக்காரர்களுக்கு மாநில அரசில், நீதிமன்றங்களில், வியாபார நிலையங்களில், போலீஸில், எல்லா இடங்கள்லையும் கைக்கூலிகள் உண்டு. அவர்களிடம் கையூட்டு வாங்கி கொண்டு பதவிக்கு வந்திருப்பவர்கள் பலர் இருக்கிறாங்க. எப்படியாவது வெற்றி அடைந்தால் போதும்னு சில செனட்டர்கள் எண்ணம். எங்கிருந்து உதவி வருது, உதவி செய்வர்கள் யார் என்று அவர்கள் பார்க்குறதில்ல. நீங்கள் எந்த செனட்டரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? மார்க் ஒவ்வொரு செனட்டர் பெயராக குறிப்பிட்டான். இவர் இல்லை, இந்த ஆள் பயந்தாங்கொள்ளி, இது மக்கு என்கிற ரீதியிலே ஜார்ஜ் ஒவ்வொருவராய் தள்ளிவிட்டார். எலிசபெத்தின் அப்பாவான செனட்டர் டெக்ஸ்டரின் பெயரை கூறிய போது ஜார்ஜ் சிறிது யோசித்தார். மார்க்கின் இதயம் படபடத்தது. அவர் தொல்லை பிடிச்ச ஆள் தான், ஆனால் மாஃபியாக்காரர்களோட எந்த தொடர்பும் கிடையாது என்றார் ஜார்ஜ் கடைசியில். அப்பாடா என்று மார்க் நிம்மதி பெருமிச்சு விட்டான். தொலை பிடித்த ஆள் என்றால் எந்த வகையில் என்பதை பற்றி விவரிக்காமல் வேறு விஷயத்துக்கு தாவி விட்டார் ஜார்ஜ். துப்பாக்கி கட்டுப்பாடு மசோதா பற்றி மாஃபியாக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்க என்று மார்க் கேட்டான். மாஃபியாங்கிறது ஒரு மொத்தமான ஸ்தாபனம் இல்லை என்றார் ஜார்ஜ். ஒவ்வொரு மாஃபியா கும்பல் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியாக செயல்படும். பொதுவாக அவர்களுக்கு இந்த மசோதா பற்றி அக்கறை கிடையாது. மசோதா சட்டமானால் கூட அதை அமல்படுத்த ரொம்ப காலமாகுன்னு அவங்களுக்கு தெரியும். மார்க் கை கடிகாரத்தை பார்த்து கொண்டான். வாஷிங்டனுக்கு செல்லும் கடைசி விமானத்தை பிடிக்க அதிக நேரம் இருக்கவில்லை. எழுந்து கொண்டான். போய் வாருங்கள், வேறு ஏதாவது முக்கிய தகவல் கிடைச்சா உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்றார் ஜார்ஜ். மார்ச் 7ஆம் தேதி திங்கள் காலை 7 மணி. மார்க் சொல்லி முடிக்கும் வரை டிரெக்டர் டைசன் மௌனமாக கூர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு சொன்னார், மார்க், இப்போது நான் ஒரு தகவல் சொல்கிறேன், கேட்டுக்கோ. நம்ம ரேடியோவில் தற்செயலாக வேறு ஏதோ ஒரு செய்தி காதில் விழுந்தான். அதை நம்ம ஏஜென்ட்டுகள் 2 பேர் இப்போ போன காலை 10:30 மணிக்கு கேட்டிருக்காங்க. யாரோ நமது ரேடியோ கருவியை திருடி சென்றிருக்கிறார்கள் என்று புகார் செய்வதற்காகத்தான் அந்த விஷயத்தை என்னென்ன சொன்னார்கள். ஆனால் அவர்கள் காதில் விழுந்தது வாக்கு என்ன தெரியுமா? ஆமாம் டோனி, செனட்டரை இப்போது தான் கமிட்டி கூட்டத்துக்காக இறக்கி விட்டு வருகிறேன் என்று சொன்னான். அதுக்கு மேலே அவன் பேசவில்லையா. யாருக்கு யார் செய்தி அனுப்பினா என்பதும் தெரியவில்லை. மார்க் பதட்டத்துடன் நாற்காலியின் நுனிக்கு வந்தவன் சார் என்றார். புரியுறது மார்க், போன வியாழக்கிழமை, அதாவது மார்ச் 3ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு எந்தெந்த செனட்டர் நாடாளுமன்றத்தில் இருந்தார் என்பதை பார்க்கலாங்கிற, அப்படி தானே? தன் ஃபைலில் இருந்த காகிதங்களை பரபரவென்று புரட்டினான் மார்க். சார், எல்எஸ் படி 15 பேரில் 8 பேரை பற்றி சரியான தகவல் கிடைக்கல. ஆனால் மீதி 7 பேரை பற்றி நிச்சயமாக சொல்ல முடியும். யார் யார்? பியர்சன், நம்ம 2 பேர் அயல்நாட்டு தொடர்பு பற்றி கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற 5 பேர் புரூக்ஸ், பியர்டு, டெக்ஸ்டர், ஹாரிசன், தான்டன். நிதி நிர்வாகம் பற்றிய கமிட்டி கூட்டத்தில், துப்பாக்கி கட்டுப்பாடு பற்றிய கமிட்டி கூட்டத்திலும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, ரொம்ப பதட்டப்படாத என்றார் டிரெக்டர்.
இந்த 7 பேரில் யார் 24ஆம் தேதி வியாழக்கிழமை ஜார்ஜ் டவுன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு போன வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு நாடாளுமன்ற கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்பதை அலசி ஆராய்ந்து பார். நாடாளுமன்ற அதிகாரிகளை சந்தேகம் வராமல் மெதுவாக விசாரி. செனட்டர்களின் பொது வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கை இரண்டும் அவர்களுக்கு நன்றாக தெரியும். என்ன? சரி சார். இன்னொரு விஷயம் மார்க், இன்று இரவு ஜனாதிபதியுடன் விருந்துன்னு சொல்கிறேன். அவரிடம் பேச்சு கொடுத்து பார்க்குறேன். நமது பட்டியலை மேலும் குறைக்கும்படியாக ஏதாவது தகவல் கிடைக்கிறதா பார்க்கலாம். ஜனாதிபதியிடம் சொல்ல போகிறீங்களா சார்? டைரக்டர் சிறிது நேரம் மௌனமாக இருந்த பின் சொன்னார். இல்லை, சொல்ல போவதில்லை. நம்முடைய ஏற்பாடுகள் பலிக்காது என்று தோன்றினால் அப்போது சொல்லிக்கொள்ளலாம் என்றவர் மேஜைக்குள் இருந்து ஒரு படத்தை எடுத்து காட்டி கேஸ் ஃபிக்ஸின் மனைவி சொன்ன அடையாளங்களை வச்சு நமது ஐடென்டிட்டி ஆட்கள் தயாரித்த படம் இது சரியா இருக்கா என்று கேட்டார். மார்க் படத்தை கூர்ந்து கவனித்தான். ஏறத்தாழ் சரிதான். மூவாய் இன்னும் கொஞ்சம் சதைப்பிடிப்பாக இருந்ததா ஞாபகம். இந்த ஆளை எங்கேயோ பார்த்துருக்குறேன், எங்கே என்று நினைவு வர மாட்டேங்கிறது. பார்க்கலாம், நினைவு வராமல் போகாது. வருகிற வியாழக்கிழமைக்குள்ளே நினைவு வந்து விட்டால் நல்லா இருக்குது சார் இது தன்னை மீறி சொல்லிவிட்டான் மார்க். டைசன் உதட்டை இறுக்கி கொண்டு ஆமாம் என்று முணுமுணுத்தார். கேஸ் ஃபிக்ஸர் வீட்டுக்கு ஒரு 24 மணி நேரம் லேட்டாக போய்விட்டேன் என்பது தான் எனக்கு உறுத்தலாக இருக்குது சார். நல்லா வேலை பிழைச்சோன்னு நினச்சிக்கோ தம்பி என்றார் டைசன். அந்த ஆள் போவதற்கு முன்னால் நீ போயிருந்தால் இன்னொரு கேஸ் ஃபிக்ஸின் மனைவியை சாகடித்திருப்பார்கள். நீயும் சேர்த்திருப்ப. டைரக்டர் மேஜை மீது இருந்த டெலிஃபோனில் சிவப்பு விளக்கு இருந்தது. ஏன்னா மிஸ் மெக்ரிகர் என்று டைரக்டர் கேட்டார். உங்களுக்கு அடுத்த அப்பாயின்மெண்ட் காத்திருக்கு சார் என்று மிஸ்ஸஸ் மெக்ரிகர் ஞாபகப்படுத்தினாள். ஃபோனை எடுத்துவிட்டு சாரி, நாளை காலை இதே நேரத்தில் என்னை வந்து பார் மார்க், எந்த துரும்பையும் விட்டு விடாத என்றார் டைசன். மார்க் நேரே செனட் அலுவலக கட்டிடத்தை அடைந்தார். அயல் நாட்டு தொடர்பு, துப்பாக்கி கட்டுப்பாடு ஆகியவை சம்பந்தப்பட்ட கமிட்டி கூட்டங்களில் எந்த 2 நாடாளுமன்ற அதிகாரிகள் இருந்தார்கள் என்று விசாரித்து தெரிந்து கொண்டான். ஆனால் மறுநாள் காலை தான் அவனை சந்தித்து பேச முடியும் என்று இருவருமே சொல்லிவிட்டார்கள். பின்னர் மறுபடியும் நாடாளுமன்ற நூலகத்துக்குள் நுழைந்தார். ஒவ்வொரு செனட்டர் பெயராக சிந்தித்த போது ஹாரிசனின் பெயர் வந்தது. துப்பாக்கி கட்டுப்பாடு மசோதாவை எதிர்த்திருக்கிறார் என்று நியூயார்க் பத்திரிகைக்காரர் சார்ஜ் சொன்னது ஞாபகம் வந்தது. ஆனால் அதை வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியாது. நாடாளுமன்றத்தில் பாதி பேர் அதை எதிர்க்கிறார்கள். அடுத்து டெக்ஸ்டரின் பெயர் தொல்லை பிடித்த ஆள் என்று ஜார்ஜ் சொன்னாரே. எந்த விதத்தில் இன்று இரவு எலிசபெத்தை பார்க்கும்போது ஏதாவது தகவல் கிடைக்குமா என்று பார்க்க வேண்டும். மார்க் கைகாடிகாரத்தை பார்த்தான். மணி 10:45 ஆகியிருந்தது. ஸ்டெம்ஸுக்கும் கால்வெட்டுக்கும் சவாடக்கம் நடைபெறுகிறது என்று ஞாபகம் வந்தது. இப்போது புறப்பட்டால் தான் சரியாக இருக்கும். காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். ஒரு கார் தன்னை பின்தொடர்வது கண்ணாடியில் தெரிந்தது. தொடரும். ராக்கி ரங்கராஜனின் மேடம் அத்தியாயம் 18. ஸ்டெம்ஸுக்கும் கால்வெட்டுக்கும் சவாடக்கம் நடைபெறும் இடத்தை மார்க் அடைந்தபோது அவனுக்கு முன்பே சுமார் 150 பேர் வந்திருந்தார்கள். சடலங்களை இறக்குவதற்கு தயாராக சவக்குழிகள் வெட்டப்பட்டிருந்தன. ஜனாதிபதியின் பிரதிநிதியாக ஒருவர் வந்திருந்தார். ஸ்டெம்ஸின் மனைவியான நார்மா கருப்பு உடை அணிந்து ஒடிந்து விழுந்து விடுகிற மாதிரி ஒல்லியாக இருந்தால். இருபுறமும் நின்றிருந்த 2 மகன்களை தாங்கினார் போல் அவள் நின்றிருந்தாள். அஜானுபாகுவான மனிதர் ஒருவர் வந்திருந்தார். அவர் கல்வெட்டின் தந்தை என்று மார்க் ஊகித்துக் கொண்டான். அவருக்கு பக்கத்தில் டைரக்டர் டைசன் நின்றிருந்தார். ஆனால் மார்க்கை கண்டுகொண்டதாக துளியும் காட்டிக்கொள்ளவில்லை. கல்லறை மைதானத்தில் கூட கவனமாக இருக்க வேண்டும் என்பது அவர் கொள்கை போலும். கிரிகரி பாதிரியார் பிரார்த்தனை நடத்தி முடித்ததும் நார்மா அழுதபடியே கணவரின் முகத்தை முத்தமிட்டாள். ஸ்டெம்ஸின் சவப்பெட்டியும் கால்வெட்டின் சவப்பெட்டியும் மெல்ல மெல்ல இறக்கப்பட்டன. துயரத்துடன் அந்த காட்சியை பார்த்தபடி நின்றிருந்தான் மார்க். அருகில் இருந்தவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார் கிரிகரி பாதிரியார். ஸ்டெம்ஸும் கல்வெட்டும் ஒரே லட்சியத்துக்காக உயிர் துறந்தார்கள் என்றும் அந்த லட்சியத்தை மறந்துவிடக்கூடாது என்றும் அவர் சொல்வது மார்க்கின் காதில் விழுந்தது. தனக்காகவே அதை சொல்கிறார் என்று ஊகித்துக் கொண்டான். மெல்ல நழுவி காரில் புறப்பட்டான் மார்க். இன்னும் கொஞ்சம் நின்றிருந்தான். ஆனால் சதிகாரர்களில் ஒருவரான ரால்ஃப் அங்கே வந்திருப்பதை பார்த்திருப்பான். முன்னாள் FBI ஏஜென்ட் என்கிற முறையில் அவன் நன்னாவுடன் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டிருப்பான். ஸ்டெம்ஸ் எவ்வளவு சிறந்த அதிகாரி என்பதையும் அவர் மரணம் FBI துறைக்கு எத்தனை பெரிய நஷ்டம் என்பதையும் நன்னாவிடம் சொல்லி நீலிக்கண்ணீர் வடிப்பதையும் கண்டிருப்பான். எலிசபெத்துக்கு ஃபோன் செய்து அன்றிரவு சந்தித்து உணவு உண்ணப்போவதை ஞாபகப்படுத்தினான். பிறகு டைரக்டரின் செக்ரட்டரி மிஸ்ஸஸ் மெக்ரெகருக்கு ஃபோன் செய்தான். ஏதாவது அவசரம் என்றால் தன்னை எங்கே கூப்பிட வேண்டும் என்பதை சொல்லி தான் சாப்பிடப் போகும் ரெஸ்டாரண்ட்டின் டெலிஃபோன் நம்பர், தனது வீட்டின் டெலிஃபோன் நம்பர், எலிசபெத்தின் வீட்டு டெலிஃபோன் நம்பர் 3ஐயும் தெரிவித்தான். மிஸ்ஸஸ் மெக்ரெகர் எதுவும் பேசாமல் குறித்து கொண்டாள். வீட்டை நோக்கி அவன் போகும்போது
2 கார்கள் அவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. ஒன்று நீல நிற ஃபோர்ட் செடான் கார், இன்னொன்று கருப்பு நிற பியூயிக் கார். தன்னை எப்போதும் யாரேனும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு நெஞ்சை நெருடியது. அதை உதறிவிட்டு எலிசபெத்தை பற்றிய இனிய நினைவுகளில் மனசை திருப்பிக் கொண்டான். மணி 6:30. எலிசபெத்துக்கு பூங்கொத்து அனுப்புவதற்காக தெருவில் இறங்கி நடந்தாள். அவன் நினைவெல்லாம் எலிசபெத்தை பற்றியே இருந்தது. அவளது அப்பாவை பற்றித்தான் சிறிது உறுத்தாள். ஏன் எலிசபெத்தை பற்றி கொடுத்தான்? அந்த உறுத்தலும் நீங்கிவிட்டால். பூக்கடையில் ஒரு டசன் ரோஜா வாங்கினான். 11 சிவப்பு ரோஜாக்கள், ஒரு வெள்ளை ரோஜா. கடையில் இருந்த பெண் யாருக்கு எதுக்கு அனுப்ப வேண்டும் என்று குறித்து தர சொன்னாள். அவள் கொடுத்த உரையின் மீது எலிசபெத்தின் பெயரையும் முகவரியும் எழுதினான். இப்போதே அனுப்பிவிடுங்கள் என்றான். சரி சார் என்றாள் அந்த பெண். நல்ல வேலை செய்தோம் என்று திருப்தி உண்டாயிற்று. வீடு திரும்பினான். ஷேவ் செய்து கொண்டு ஷவரில் குளித்தான். உடையணிந்து கண்ணாடியில் பார்த்து கொண்டான். பணம், கிரெடிட் கார்டு எடுத்துக்கொண்டான். துப்பாக்கி வேண்டாம் என்று தீர்மானித்து கதவை பூட்டிக்கொண்டு லிஃப்டில் கீழிறங்கி வந்த மார்க் காரில் ஏறி அமர்ந்து கை கடிகாரத்தை பார்த்தான். மணி 7:34. ஜார்ஜ் டவுனில் நுழைந்தது. எலிசபெத்தின் வீடு இருந்த தெருவின் கடைசியில் கிடைத்த இடத்தில் காரை நிறுத்திவிட்டு இறங்கி நடந்தான். மணி 8:04 ஆகியிருந்தன. மார்க் அழைப்பு மணியை அழுத்தி சில வினாடிகளுக்கெல்லாம் எலிசபெத் கதவை திறந்தாள். ஹலோ அழகு குமாரி என்றான். இந்த நீல நிற ட்ரெஸ்ஸில் என்ன அற்புதமாக இருக்கிறாள். இவளை பற்றி சந்தேகப்பட்டோமே. ஹலோ மார்க். இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் உள்ளே வந்துட்டு போகலாமே. இல்லை, சீக்கிரம் புறப்பட்டால் நல்லது. ஒரு காரின் முன்னே என் காரை நிறுத்தி விட்டு இருந்திருக்கேன். கார் நிறுத்தி இந்த இடத்தை அடைந்தார்கள். அவளுக்காக காரின் கதவை திறந்தாள். அவள் கையை பற்றி கொண்டு அவளுடைய படுக்கறைக்குள் நுழைந்திருந்தால் எவ்வளோ ஆனந்தமாக பொழுது எழுந்திருக்கும் என்று சிந்தனை ஓடியது. பார்த்தீர்களா, மறந்தே போனேன். நீங்கள் அனுப்பிய ரோஜாப்பூ பிரமாதம் என்றாள் எலிசபெத். பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட் ஒன்றில் இருவரும் நுழைந்தார்கள். இங்கே எல்லாமே விலை ஜாஸ்தி. வெயிட்டர்களும் கையை நீட்டிக்கொண்டே இருப்பார்கள். பரவாயில்லை, இப்போது பணமாக பெறுது. அவள் உணவு வகைகள் ஆர்டர் பண்ணிக்கொண்டே போனாள். ஒவ்வொன்றும் ஏகப்பட்ட விலை என்று மார்க்குக்கு தெரியும். அதனால் என்ன, இங்கே செலவழிக்கும் ஒவ்வொரு பைசாவுக்கும் பலன் இருக்கும். இன்னும் சிறிது நேரத்தில் சொர்க்கம் என்று எண்ணிக்கொண்டான். ஜனாதிபதியின் மாளிகை. எஃபிஐயின் தலைமை டைரக்டரான டைசன் ஜனாதிபதி மகனுக்கு வணக்கம் செலுத்தினார். ஆஃபீஸில் வேலையெல்லாம் எப்படி இருக்கிறது டைசன் என்று கேன் கேட்டாள். ஏதோ ஓட்டிக்கொண்டிருக்கிறோம் மேடம் என்றார் டைசன். அந்த கேள்வியையும் தன் பதிலையும் நினைத்து அவருக்கே சிரிப்பு வந்தது. நாட்டின் மிகப்பெரிய பதவிகள் இருப்பவர்கள் நாம் இருவரும். உயிருக்கே உலை வைக்க வேண்டிய பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கின்றன. அப்படியும் இப்படி உப்புச்சப்பில்லாத சம்பிரதாயமான சம்பாஷணை எடுத்துக்கிறோம் என்று எண்ணினார். தங்க வர்ணமும் நீல வர்ணமும் கலந்த இனிமையான அந்த அறையை நோக்கினார் டைசன். 4 பெரிய புள்ளிகள் விருந்துக்கு வந்திருப்பது தெரிந்தது. ரகசிய போலீஸ் பிரிவின் தலைவரான ஸ்டூவர்ட் ஒருபுறம் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு எதிர்ப்புறம் இருந்த சோஃபாவில் அட்டர்னி ஜெனரல் மேரியன் அமர்ந்திருந்தால். அவளுக்கு அருகே நீதி நிர்வாகம் பற்றிய கமிட்டியின் தலைவரான செனட்டர் பர்ச் இருந்தார். அவருக்கு பக்கத்தில் ஒல்லியான ஆனால் விரைப்பான செனட்டர் தான்டன் பேசிக் கொண்டிருந்தார். கேன் மெதுவான குரலில், இன்று செனட்டர் தான்டனை ஒரு நோக்கத்துடன் அழைத்திருக்கிறேன் என்றாள் டைசன். அப்படியே மேடம். ஆமாம், துப்பாக்கி கட்டுப்பாடு மசோதாவை எதிர்த்து கொண்டிருப்பவர் அவர். நாசுக்காக பேசி அவரை நம்ம வழிக்கு திருப்ப வேண்டும் என்று பார்க்கிறேன். பொதுவாக ஜனாதிபதி விருந்துண்ணும் இடம் கீழே உள்ள பெரிய டைனிங் ஹால் தான். ஆனால் இன்று மாடியில் உள்ள சிறிய அறையில் சாப்பிட கேன் ஏற்பாடு செய்திருந்தால். இது ஜனாதிபதி தன் குடும்பத்தினருடன் சாப்பிடும் அறை. அதாவது இது ஒரு தனி கௌரவம் என்று அர்த்தம். கேனின் கணவர் இன்று வரவில்லை. எனவே ஜனாதிபதி தனிப்பட்ட முக்கியத்துவம் கொண்டதாக இந்த சந்திப்பை அமைத்திருக்கிறாள் என்று டைசன் ஊகித்து கொண்டார். விருந்துக்கு முன்னால் பானங்கள் வழங்கப்பட்டன. துப்பாக்கி கட்டுப்பாடு மசோதா எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது மேடம் என்று டைசன் கேட்டார். தற்சமயம் அதற்கு ஆதரவாக 48 பேரும் எதிராக 47 பேரும் இருக்கிறார்கள். 10ஆம் தேதியன்று எப்படியாவது அது நிறைவேற்றிவிட்டால் தான் தேவலை. இல்லாவிட்டால் அடுத்த செனட் கூட்டத்துக்கு போய்விடும். அதற்குள் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும். நான் வேற ஐரோப்பா சுற்றுப்பயணத்துக்கு போகிறேன் என்றார் கேன். 10ஆம் தேதி நிறைவேறிவிட்டால் எங்களுக்கும் வேலை சுலபமாக இருக்கும் மேடம். அட்டர்னி ஜெனரலுக்கு தான் நாம் சாப்பிட்டு போகலாமா? ஜனாதிபதியும் அவளுடைய 5 விருந்தாளிகளும் சாப்பாட்டு கூட்டத்துக்கு சென்றார்கள். சுவர்களில் அமெரிக்க புரட்சி பற்றிய ஓவியங்கள் நிறைந்திருந்தன. மேஜைகளும் நாற்காலிகளும் சென்ற நூற்றாண்டின் கலைச்சிறப்புடன் வழங்கின. ஜனாதிபதி நடுநாயகமான ஆசனத்தில் அமர, அட்டர்னி ஜெனரலும் 2 செனட்டர்கள் ஒருபுறமும், ரகசிய போலீஸ் தலைவரும் ஸ்டூவர்ட்டும் டைரக்டர் டைசனும் இன்னொரு புறமாக சாப்பிட அமர்ந்தார்கள்.
இன்று ஒரு நாள் மட்டும் சுமார் 5000 டூரிஸ்ட்கள் வந்து இந்த கட்டடத்தை பார்த்து சென்றிருக்கிறார்கள். பாதுகாப்பு பிரச்சனைகளை பற்றி யாருமே கவலைப்படுவதே இல்லை. பெயருக்கு தான் இது ஜனாதிபதியின் இல்லம், மற்றபடி இது மக்களுக்கான சொந்தம் என்றாகிவிட்டது. ஜனநாயகத்தின் நிரந்தரமான தலைவரிகள் இதுவும் ஒன்று என்று ஸ்டூவர்ட் சொல்லிக் கொண்டிருந்தார். சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான முக்கியமான அதிகாரிகள் இங்கே வந்திருக்கிறீர்கள். எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி கட்டுப்பாடு மசோதா பற்றி நாம் விவாதிக்கலாம். அது மார்ச் 10 நிறைவேறிவிட்டால் தேவலை. அதற்காகத்தான் செனட்டர் பர்ச்சையும் செனட்டர் தாண்டனையும் இங்கே வரும்படி அழைத்தேன். அவர்கள் ஆதரவு இருந்தால் மசோதா நிறைவேறிவிடும். மார்ச் 10 என்று நினைத்து கொண்டார் டைசன். அந்த மசோதாவை தீவிரமாக எதிர்ப்பவர் தாண்டன் என்று ஞாபகம் வந்தது. மார்க்கின் பட்டியல்படி சந்தேகத்துக்குரிய 7 செனட்டர்களில் இந்த தாண்டனும் ஒருவர். அட்டார்னி ஜெனரல் மேரியன் சொன்னாள், கிராமப்புறங்கள் நிறைந்த மாநிலங்கள் இந்த மசோதாவை ஏற்றுக்கொள்வது சிரமமாக இருக்கும். அங்குள்ள மக்கள் அவ்வளவு சுலபத்தில் தங்கள் கைவசமுள்ள துப்பாக்கிகளை ஒப்படைக்க மாட்டார்கள். துப்பாக்கிகளை ஒப்படைப்பதற்கு நிறைய அவகாசம் கொடுத்து பார்க்கலாம் என்றார் டைசன். சுமார் 6 மாத காலம் கெடுதருகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தினந்தோறும் நூற்றுக்கணக்கான துப்பாக்கிகள் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன என்று அரசாங்க பிரச்சார அதிகாரிகள் அறிவித்துக் கொண்டிருக்கட்டும். நல்ல பலன் ஏற்படும். அது கூட கஷ்டம்தான் என்றாள் மேரியன். துப்பாக்கி உபயோகிப்போர் சங்கத்தின் உறுப்பினர்களே 70 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அமெரிக்கா முழுவதிலுமாக கணக்கிட்டால் ஏறத்தாழ 5 கோடி துப்பாக்கிகள் புழக்கத்தில் இருக்கின்றன. அட்டார்னி ஜெனரலின் அந்த தகவலை யாரும் மறுத்து பேசவில்லை. தொடரும்.